தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவோட டைட்டில பார்த்துட்டு தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்க. தேவனை சந்தோஷப்படுத்தும் 5 விஷயங்கள் என்ன அப்படின்ற தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த தலைப்பை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள்னு அர்த்தம். இதை சும்மா வீடியோவுக்காக நான் இதை சொல்லல. ஏன்னா தேவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான், அவருக்கு பிரியமா நான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் இந்த வீடியோவை பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க நிச்சயமா ஆவிக்குரியவர்களா தான் இருப்பீங்க. ஆவிக்குரிய மனுஷனால மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். இதே உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்காது. அப்போ நான் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க ஆவிக்குரியவர்களா தான் இருப்பீங்க, தேவனுக்கு பிரியமானவர்களா தான் இருப்பீங்க. சரி, இப்போ தேவனை பிரியப்படுத்தும் அந்த 5 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, 5வது விஷயம் நன்றி மற்றும் துதி செலுத்துதல். இருங்க நன்றி துதி செலுத்துதல் இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நன்றி செலுத்துதலும் துதி செலுத்துதலும் எப்படி செலுத்துகிறவர்களை அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் இஸ்ரவேலில் பரிசுத்தர், அவர் துதிகள்ல பிரியப்படுகிறவர் சொல்லிட்டு நம்ம அந்த சங்கீதத்தை பார்க்கலாம். இன்னும் அதுல அநேக சங்கீதங்கள்ல அநேக இடங்கள்ல அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவர் துதிகள்ல பிரியப்படுகிறார்னா நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷமா இருக்கும்போது தேவனை துதிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, என் தேவனை நான் துதிக்கிறது அந்த சூழ்நிலை தடுக்காது அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கவலையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவரை துதித்து அவருக்கு அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க செலுத்தும் போது உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். அதுக்கப்புறம் 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பரிசுத்தமான வாழ்க்கை. என்ன சிஸ்டர் பரிசுத்தமான வாழ்க்கைன்றீங்க, அது யாராலையுமே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்களை கர்த்தருக்கு பிடிக்கும் நான் சொல்லல, பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிறவர்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி முயற்சி செய்கிறவர்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப வாழ்க்கையில அனுதின சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிட்டே இருப்போம். சில பாவ காரியங்கள்ல மீறுதல்கள்ல நம்ம தவறி விழுகிறதுக்கான சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஆனாலும் அந்த பாவத்திலே விழுந்து கிடக்காம அதை மீறி நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறவர்களை கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து அவர் என்ன பண்ணுவாருன்னா சந்தோஷப்படுவார். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி வைராக்கியம். சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்க கர்த்தர் மேல பக்தி வைராக்கியமா இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை அவருக்காக தெரிந்து கொள்வார். அவருக்கு மிகவும் பிடித்தவர்களை தான் அவர் தெரிந்து கொள்வார். பக்தி வைராக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வார்த்தையில மட்டும் இல்ல, சாதாரணமா ஒரு சபைக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், கடமைக்காக போகிறதுன்னு ஒண்ணு இருக்குது, நம்மளா விருப்பப்பட்டு போகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. கடமைக்காக போகிறதுனா கரெக்டா மெசேஜ் பகுதிக்கு மட்டும் போறது, ஆராதனை எல்லாம் முடிஞ்சோன்னா நம்ம பாட்டுக்கு போவோம், உட்காருவோம், மெசேஜ் கேட்டுட்டு திரும்பி வந்துருவோம். இதெல்லாம் கடமைக்காக இருக்கிறது. பக்தி வைராக்கியம் அப்படின்னா ஆராதனைக்கு முன்பதாகவே நாம போய் நிக்கிறது, தேவனை பார்க்க ஒரு ஆசையா போறது. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தையை யாராவது புரட்டி பேசினாங்கன்னா, அது பாஸ்டா இருந்தாலும் சரி, ஊழியர்கள் வேற யாரா இருந்தாலும் சரி, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கு கோபம் வரும். அதே போல தேவனுடைய வார்த்தைய கள்ளத்தனமா போதிக்கிறவங்க அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு கோபம் வரும். எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தை புரட்டப்படக்கூடாது, அதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை பார்த்தா இவங்களுக்கு கோபம் வரும். தேவனுக்காக வைராக்கியமா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். நாம கூட நம்மளுக்கு பிடிச்சவங்க நமக்காக நின்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை போலதான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நிற்கிறவர்களை பார்த்தா நம் தேவன் மிகவும் பிரியப்படுகிறவராய் இருப்பார். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பா இருக்கிறவர்களை பார்த்தா அவருக்கு பிரியமா இருக்கும். ஒரு மனுஷன் நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அதை செய்கைகளை காண்பிக்கல அப்படின்னா அந்த அன்பு வீணுதான், அது மாய்மாலமான அன்பு.
ஆண்டவர் எதை விரும்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 22:37 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கற்பனைகள்லயும் சொல்லியிருக்கிறாரு, என்னில் அன்பு கூறுவது போல நீங்க பிறனிலும் அன்பு கூறுவோம். முதலாவது தேவனிடத்துல நம்ம அன்பா இருக்கணும், அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அது போல மற்றொரு இடத்துல பசியா இருக்கிறேன்னு சொன்னா, இல்ல நான் கஷ்டமா இருக்கிறேன்னு அவங்க சொல்லும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அவர் உன் பசிய போக்குவாரு அப்படின்னு வாயில சொல்றது இல்ல, உங்களால முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்து அவங்க மேல உள்ள அன்பை நீங்க காண்பிக்கிறீங்க பாத்தீங்களா, அப்படி இருக்கிறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரு. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தானம் தர்மம் செய்கிறவர்களை பார்த்தா கர்த்தருக்கு மிகவும் பிரியம் அப்படின்ட்டு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம மறந்து போன ஒரு விஷயம், யாராவது ஏதாவது தானம் தர்மம் வந்து கேட்கும்போது, இல்ல இல்ல அப்புறம் பார்க்கலாம் போயிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். உங்களிடத்துல இருந்து நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்து விடுங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மிகவும் நேசிப்பார். வார்த்தையில மாத்திரம் இல்ல, வாழ்க்கையிலயும் அன்பா இருக்கிறவர்களை கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். சரி, கடைசியா முதலாவது விஷயம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசம். எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்றோம். நான் விசுவாசமா தானே இருக்கேன், விசுவாசமா இருக்கிறதுனால தானே நான் சர்ச்சுக்கு வரேன், விசுவாசமா இருக்கிறதுனால தானே நான் பைபிள் படிக்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அப்படிப்பட்ட விசுவாசம் இல்ல. நம்ம பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுறோம்ல, போராட்டங்கள் வரும்போது கலங்கி நிக்கிறோம்ல, அப்ப என்ன நினைச்சிடும், ஒரு சூழ்நிலை வரும்போது இனிமே தேவனால உதவி செய்ய முடியாது, அவருடைய வல்லமைகளை மட்டுப்படுத்துறோம். இப்போ ஒரு கேன்சரோ, ஒரு கிட்னி ஃபெயிலியரோ, இல்ல உடம்புல தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு வியாதியம் வந்துருச்சுன்னா, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? டாக்டரே சொல்லிட்டாரு அவ்வளவுதான், இது முடியாது அப்படின்னு நாமளே அதை வந்து ஒரு முத்திரை குத்துறோம். அது என்ன, அது எதை தெரியுமா காட்டுது? அவ்விசுவாசத்தை காட்டுது. நம்ம விசுவாசம், டாக்டர் முடியலன்னு சொன்னாலும் என் தேவனால சுகப்படுத்த முடியும். பாடியில போனவனையும் பாடிய தொட்டு உயிரோடு எழுப்புன தேவன். அப்போ என் நோயை அவரால் குணப்படுத்த முடியும், என் பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும்னு பிரச்சனையில உலகத்துல சொல்லுவான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருந்தா என் தேவனால முடியும், அவர் என்னை தூக்கி எடுப்பார். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, தேவன் உங்க மேல மிகவும் பிரியமா இருப்பார். அப்போ எப்படிப்பட்ட 5 விஷயத்துல தேவன் பிரியப்படுவாரு? முதலாவது நம்ம பார்த்தோம் நன்றி மற்றும் துதி செலுத்துதல். 2வது பார்த்தோம் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை. 3வது பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுவார். 4வது அன்புள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுவார். 5வது விசுவாசத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் பிரியப்படுவார். இந்த 5 விஷயம் உங்களுக்குள்ள இருக்குமானா கர்த்தர் உங்களை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார். அவர் உங்களை நம்பி அநேக பொறுப்புகளையும் கொடுப்பார். நீங்க செபிக்கிற ஜெபத்துக்கு அவர் உடனே பதில் கொடுப்பார். இந்த 5 விஷயத்துல நீங்க எதுல தவறி இருக்கிறீங்க, இல்ல எதுல நான் இன்னும் கொஞ்சம் நான் பெட்டர் ஆகணும், இதெல்லாம் நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. தேவன் நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவரை சந்தோஷப்படுத்தும் விதமா நம்மளை நடத்துவாராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.